நமசிவாயவே ஞானமும் கல்வியும், நமசிவாயவே நாணறிவிச்சையும், நமசிவாயவே நாணவின்றேத்துமே, நமசிவாயவே நன்னெறி காட்டுமே. இப்போ நம்ம திருவாசகத்தில் திரு அம்மானை அப்படின்ற பகுதியில் இருக்கிறோம். அதில் 9 பாடல்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்போ அண்டமே அவனுடைய பெரும் சிறப்பை அதிசயிக்கும்படி பாடட்டும் அப்படின்னு சொல்கிறார் அந்த 9வது பாடலில். அடுத்து தசம பாடல். விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில், கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதும் காணம்மானை. அப்போ தேவர்களுக்கெல்லாம், விண்ணாளும் தேவர்களுக்கெல்லாம் மேலோங்கி இருக்கிற பேரறிவு பொருள் சிவன். உலக எந்த முறையில் ஆளணுன்றது மன்னவர்கள் மகாதேவன்கிட்டேருந்து தான் கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்காங்க. அப்போ மண்ணாலும் மன்னவர்க்கும் மாண்பாகி, எது மாண்பு எது முறை அப்படின்றத சுவாமி தான் அவளுக்கு சொல்லித்தர்றார். தகை சான்ற தமிழ்நாட்டில் தீன் தமிழ் வளர்ச்சிக்கு மூல அறிவாக இருக்கிறவர் சிவன் தான். ஆண் பெண்ணின் பேரிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறவர் அர்த்தநாரீஸ்வரர். அப்போ பெண்ணாலும் பாகனை, அதுதான் அர்த்தநாரி வடிவம். அப்போ நான் விரும்புகிற திருப்பெருந்துறையில் அவன் கண்கூடாக எழுந்தருளி என்னை ஆட்கொண்டான், அந்த அண்ணாமலையான பாடுவோம் அப்படின்னுட்டு மாணிக்க வாசகர் இந்த திரு அம்மானை பாடலில் சொல்கிறார். அடுத்து 11ஆம் பாடல். செப்பார் முளைப்பங்கன் தென்னன் பெருந்துரையான், தப்பாமே தாளடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான், அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்த அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்க்கடலே, ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுதுங்கான் அம்மானை. அப்போது கிண்ணம் போன்ற ஸ்தனபாரத்தை உடைய உமாதேவியாரின் சமேதரே, அழகும் நலனும் உடைய திருப்பெருந்துரையாரே, தவறாமல் தன் திருவடியை அடைஞ்சவாளுக்கு மனசை உருக்கிற இயல்புடையவனே. அதாவது தன்கிட்ட சரணடைஞ்சுட்டா அவர் மனசும் சேர்ந்து உருகிடுறார். தன்னுடைய சாநியத்தியால் பாண்டி நாட்டை சிவலோகமாக்கினவர் அவர். கங்காதரரே, பேரானந்த ஸ்வரூபியே, அப்படிப்பட்ட ஒன்னெடுத்து தங்களை ஒப்படைக்கிறவா உள்ளத்தில் நீ மிளிர்றவனாக இருக்கியே, இவை யாவும் கடந்தவனாகவும் இருக்கியே, அப்பாலை கப்பாலை பாடுதுங்கான் அம்மானை, இது எல்லாத்தையும் கடந்தவனாகவும் இருக்கிற ஒன்றை நாங்கள் பாடுறோம் அப்படின்னுட்டு வருது இந்த 11ஆம் பாடல். அடுத்து 12வது பாடல். மைப்பொழியும் கண்ணிகேள் மாலையனோடு இந்திரனும், எப்பிறவியும் தேட என்னையும் தன்னின் அருளால், இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து மெய்ப்பொருள்கான் தோற்றமாய் மெய்யே நிலைபேராய், எப்பொருட்கும் தானே ஆய் யாவைக்கும் வீடாகும் அப்பொருளாம் நம் சிவனை பாடுதும்கான் அம்மானே. அப்போ அஞ்சனம் தீட்டிய கண்களுடைய மாது, மைப்பொழியும் கண்ணிகேள். நீ கேட்டுக்கோ, தேவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிறவியிலும் அவள் பரமனைத்தான் தேடுறாங்க. அந்த பரமனோ தன்னுடைய இனிய அருளால் தகுதியற்ற என்னை இந்த பிறவியில் ஆட்கொண்டு இனி பிறவாமல் காப்பாற்றியிருக்கார். நித்திய வஸ்து தானேன்னு உறுதிப்படுத்த தான் சாஸ்வதமாக இருக்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்கார். தோன்றியுள்ள எல்லாம் தன்னிடத்தை வந்தவைகள் அனைத்தையும் மேலும் அவையாவுக்கும் மோட்ச வீடு தானேன்றதையும் காட்டியிருக்கார். அத்தகைய பரமசிவனை நாம் பாடுவோம், அப்பொருளாம் நம் சிவனை பாடுதும் கான் அம்மானை. அடுத்து 13வது பாடல். கையார் வளை சிலம்ப காதார் குழையாட, மையார் குழல் புரள தேன்பாய வண்டொழிப்ப, செய்யானை வெண்ணீர் அணிந்தானை சேர்ந்தறியா, கையானை எங்கும் செறிந்தானை அன்பர்க்கு, மெய்யானை அல்லாதார்க்கு அல்லாத வேதியனை, ஐயாறு அமர்ந்தானை பாடுதும் கான் அம்மானை. அப்போ கையார் வளை சிலம்ப, அந்த கையில் அணிஞ்சிருக்கிற வளையல்களில் சிலம்பு ஒலிக்கிறதான், காதில் அணிஞ்சிருக்க தோடுகள் அசையிறது குழையாட, அதே மாதிரி குழல் புரள, அந்த கருமையான குழல் புரள்றது கூந்தல், அங்கே அணிஞ்சிருக்கிற மலர்கள்லேருந்து தேன் பருகவும் அதை நாடி வண்டுகள் ரீங்காரம் பண்ணிட்டுருக்கு. சிவப்பு நிறம் உடையவனே, வெந்நீர் அணிஞ்சிருக்கவனே, நெருங்கி பழகிறவாளாலையும் முற்றும் அறிஞ்சு கொள்ள முடியாதவனே, ஆழ்ந்த இயற்கை நடைமுறை திட்டத்தை உடையவனே, எங்கும் நிறைஞ்சிருக்கிறவனே, அன்பர்க்கு மெய்ப்பொருளாக இருக்கக்கூடியவனே,
அன்பர் அல்லாதவர்க்கும் இருந்து இல்லாதவன் போன்றவனே, அறிவு பொருளை திருவையாற்றில் எழுந்தருளி இருக்கிறவனே, அப்படிப்பட்ட ஒன்றை பாடுவோம். பாடுதும்கான் அம்மானை. இதோடு நம்ம 13 பாடல்கள் திருவம்மானையில் முடிச்சுக்கிறோம். ஓம் நம சிவாய்.